வாங்கினா ஆர்சிஎஃப், இவங்க ஒப்பிட்டு பேசுறதுனா ஆர்சிஎஃப் கோச்சி அவங்க வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கு, நம்மளுக்கு அதிகமாக இருக்கு. இல்லைங்க அது தரம் இல்லைங்க, இது நம்மளுக்கு தரமாக இருக்கு, நம்மளுக்கு குவாலிட்டி அது குவாலிட்டியில். இவங்க ஆர்சிஎஃப் சொல்லி 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 தரம் இல்லாத அதிகாரிகளாக இவங்க மாறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இது உண்மை. நான் என்ன சொல்றேன்னா 2 தடவை வந்து ப்ரொடக்ஷன் அவார்டு ஐசிஎஃப்க்கு வாங்கி கொடுத்திருக்கோம். ஜிஎம் போய் வாங்கி வராரு. யாரு கொடுத்தது? யார் உழைத்ததால் கிடைத்தது என்பதை தயவு செய்து இங்க இருக்கின்ற அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் உழைத்ததால் தான் நீ இந்த 2 தடவை போய் வாங்கி வந்த. ஆனா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் அவார்டு கொடுக்கறது வந்து மற்ற ரயில்வே இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னா இது என்ன காரணம்? பக்கத்தில் இருக்க சகோதர வேலை என்ன பார்த்து கேட்கறாங்க தொழிலாளிகள். எங்க கிட்ட வந்து பயோமெட்ரிக் வர முடியல பத்தியா, ஆனா உங்க கிட்ட வந்துச்சு பத்தியா. ஆனா இங்க இருக்கிற அதிகாரிகள் புள்ளநெறி கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த புள்ளநெறிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள வேலை செய்கிற தொழிலாளிகள் தான் ரோட்டுக்கு வந்து போராடிய காலங்கள்லாம் உண்டு, பல போராட்டங்களையும் சந்தித்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்றைக்கு சூப்பர்வைசர் ஸ்டாஃபும் மினிஸ்டர் ஸ்டாஃபும் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க, ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதற்கு காரணம் யார்? தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அதிகாரி சொல்றாராம் உட்கார்ந்து சீட்ல, யாராவது வந்து தங்க போய் நோட் பண்ணி என்ன பண்ணிட்டு வரீங்க? என்ன பண்ண முடியாதுல என்ன பண்ண முடியாதுல இத கூட புடுங்க முடியாது. எங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் வந்து வேலையை முடிச்சிட்டு இந்த போராட்டத்துல இன்னும் ஹிட்லர் மாதிரியும் முசோலினி மாதிரியும் மாறுறாங்கன்னா தனியார் கம்பெனியாது முடியாது. தனியார் கம்பெனியாது முடியாது. ஏன்னா இந்த ரயில்வே வந்து இந்த இழப்பு பிடிப்புகள் எத்தனை போராட்டங்களை சந்தித்து இருப்பது உனக்கு புரியாது. போராட்டங்களை சந்தித்து வெற்றி கண்டது என்பது உனக்கு புரியாது. நீ இப்ப வந்து இருக்கிற, நீ இப்ப வந்து உட்கார்ந்துக்கிற, நீ ஐசிஎஃப் தலைக்கே மாத்திராங்க. இன்னைக்கு என்ன முழுக்க விழா நடத்த நினைச்சிருக்காங்க அதிகாரி. அதான் உண்மை, அதான் உண்மை. அதுக்குதான் புரோக்கர் சிபிஓ தெரியுமா? அதுக்குதான் புரோக்கர் சிபிஓ. கடந்த காலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துங்க, அப்ப வந்து இதே தொழிலாளி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா அதிகமான தொழிலாளிகள் இருக்காங்க, இதை குறைக்கணும்னு? ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்த பிறகு, பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு மினிஸ்டர் ஸ்டாஃபை பாதியா குறைக்கணும், தொழிலாளர் எண்ணிக்கை குறைக்கணும். இது எந்த விதத்துல நியாயம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் கூட நினைச்சேன் மோடி வந்தா வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரு, அவர் வந்தாருன்னா உண்மையிலே வந்து ஒரு சுபிட்சமான இந்த நாடு வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக மாறும், அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். ஆனா இல்லை, தொழிலாளர் வர்க்கத்தை ஒடுக்குகின்ற அரசாங்கமாக இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுவும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பணம் முதலாளிகளுக்கு இதை தாரை வளர்க்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை முறியடிப்பதற்கு உண்மையிலே உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நான் உள்ளே ஒரு தொழிலாளர் பெனிஃபிட்டும் கிடையாது, இதையெல்லாம் பார்க்க தெரியாத இந்த அதிகாரிகள். ஆனால் தொழிலாளர்கள் வந்து சீக்கிரம் வந்து கார்டு பயோமெட்ரிக் வர்றது பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் பயோமெட்ரிக்ல குளறுபடிகள் குறைபாடுகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் கொண்டு வா. ஆனா உனக்கு ரூம்ல வச்சுக்கிட்டு நீ வந்து பயோமெட்ரிக் அழுத்திங்கிற. ஆனா இங்க கியூல நிற்கணும் தொழிலாளர் சகோதர சகோதரிகள் பயோமெட்ரிக்ஸ். அதுவும் வந்து ஆதாரம் என்ன நிறைய பேருக்கு மறந்துடுவோம். அது இருக்கு 10, 12 அது 1000 சில மிஷின் வந்து ஒர்க் பண்றதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த குறைபாடுகள் நீக்கணும். அதிகாரி வர்க்கம் தலை விரித்து ஆடினால் இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நிறைய இருக்குது. இந்த ட்ரெய்லரே எப்படி இருக்குன்னா மெயின் பிக்சரை பார்த்தேன்னா நீ அவ்வளவுதான். அடுத்த வாரம் அனைத்து தொழிற்சங்கங்களும் உங்களுக்கு ஆதரவாக அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்று போராட்டம் தொடர இருக்கின்றது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்த அதிகாரிகளுடைய ஆணவத்தை அடக்குகின்ற மூலமாக நாம் ஒன்றுபட்ட கருத்தாக நம்ம எத்தனை நேரத்தில் வந்து வீட்டுக்கு போறோம், அவசரம் வேலையா போறோம்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டப்படுறது நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆபீசர்ஸ் வந்து பயோமெட்ரிக்ல கண்டுக்கிறாங்க, அது பண்றாங்க இல்லையா? அந்த கஷ்டம் இப்ப தெரிஞ்சவங்களுக்கு. அதனால ஒரு சாடிஸ்ஃபை இருக்கிறாங்க, சாடிஸ்ஃபை இருக்கிறாங்க. இப்போ போசனப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க. நல்ல பேர் யாருக்கு? ஒரு
உழைச்சதுக்கு அது ஊதியத்தை கேட்டா அது கூட கிடையாது. ஒரு சில தொழிலாளர்களுக்கு காலையில வராங்க, சகோதர சகோதரிகள்லாம் வந்து காலையில வராங்க, வந்துட்டு உட்கார்றாங்க, டீ குடிக்கிறது கூட நேரம் கிடையாது. சிபிஓ அவர்களை நீங்க இன்சார்ஜ் வந்து கேண்டீனுக்கு இதுவரையிலும் ஒரு நாளாவது தொழிலாளர்கள் சாப்பிடுற கேண்டீனையோ இல்ல குமசா பிரிவு சாப்பிடுற கேண்டீனையோ ஒரு நாளாவது நீ காலத்தை வச்சிருப்பியா? உனக்கு அந்த தகுதி கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில நீ எதுவுமே நல்லதே பண்ணதே கிடையாது. நீ எல்லாரையும் கெடுத்து 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 குட்டிசாராவி இன்னும் கெதியா சாவ போற மாதிரி நான் குடும்பம் நல்லா இருக்காது. இங்க இருக்கிற சகோதரிகளை வயிறு இல்ல வேணா அவங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது. இது வரைக்கும் நீ கொடுத்த ஆர்டர் பேர்ல வந்து 4 சகோதரிகள் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. வர அவசரப்பட்டு தம்பி சொல்றியா? கரெக்ட், ஓகே. ஆனா இந்த 8 டிசிஷன் ஜிஎம் அவர்களே, மரியாதைக்குரிய ஜிஎம் அவர்களே, நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். 8 டிஜிட் நம்பர் அழிக்கிட்டு அதுக்கப்புறம் தம்பி பிரஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டம். அதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு அந்த 8 நம்பர் இருக்கிற டென்ஷன்ல